இது டும்மு டும்மு டும்முன்னு சத்தம் கேக்குன்னு பார்த்தா எது சும்ரம் டேய் யார் குக் பண்றாங்களோ அவங்க தான் க்ளீன் பண்ணணும். சதீஷோட ஃபேவரட் சுருக்கு பை எது தெரியுமா? இதுதான். நான் ஆக்சுவலி டைஸோ. இன்னைக்கு என்ன வரைஞ்சிருக்கீங்கோ? காணிங்க. மகா உன் கையில் உள்ள நெயில்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு அழகா வரைஞ்சிருக்கியோ? இன்னைக்கு பொறுமையா வரைஞ்சியோ மகி? இன்னைக்கு மகி பொறுமையா வரைஞ்சிருக்கா. காணி மகா வாவ். சைன் எல்லாம் நீ போட பிடிச்சிட்டியா? அன்னைக்கு நீ வரைஞ்ச அந்த யானையை காணி. ஆனா இன்னைக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. நீ வந்து இன்னைக்கு பொறுமையா வரைஞ்சிருக்கேன்னு கிளியரா தெரியுது. அப்படிதானே? ஆமா, தென்னை மரம் அழகு. மகாவோடது பெஸ்ட் எவர். பத்தியா மகி? மகாவோட டிராயிங்லயே பெஸ்ட். மேம் என்ன 12B பென்சில் கொண்டு வர சொன்னாங்க. அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும். அப்படியே என்கிட்ட இருக்கு 2B பென்சில். 2B 12B ன்னு ஒன்னு இருக்கா? அப்பா வாங்கி தருவாங்க. 12B பென்சில் மகாக்கு வாங்கி கொடு. மகா உன்னோட நெயில்ஸ் காணி பிரிட்டியா இருக்கு. நானே தான் அடிச்சேன். அழகா இருக்கு இந்த கலர் உனக்கு. இந்த கையில ரொம்ப அழகா அடிச்சிருக்க. ஆமா, ஏன்னா இந்த கையில தான் எல்லாருக்கும் நல்லா வரும். இது லெஃப்ட் ஹேண்ட்ல. உனக்கு அடிச்சிருங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு அடிச்சு ஒரு நாள்ல போயிடும். அதுக்கப்புறம் அம்மா அதையே வச்சு ரீல்ஸ் வீடியோ எல்லாம் எடுக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு நெயில் பாலிஷ் அடிக்க கூட டைம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு டாப் கோட் அடிச்சு விடுறேன், அப்போ போகாது. அப்படியா? ஆமா, உனக்கு டாப் கோட்டே நான் அடிச்சது. காலையிலே லஞ்ச் வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸு வச்சாச்சு. இதுலேயும் ரைஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பு போட்டு ஒரு சூப்பர் ரசம். அதுக்கப்புறமா நொந்தம் வாழைக்காய். நொந்தம் வாழைக்காய் நம்ம பஜ்ஜிக்குன்னு வாங்கினோம்லடா. மகா என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாளா? அந்த பஜ்ஜிக்குன்னு ஒரு வாழைக்காய் வாங்கினோம். அந்த வாழைக்காவை போட்டு பொரியலே வச்சுட்டேன். ஏன்னா கடலை மாவு இல்லை அதனால. ஸோ மகா முட்டை வந்து சதீஷ்ட ரோஸ்ட் வேணுமா, ரோஸ்ட் வேணுமா இல்லைன்னா என்ன வேணும்னு கேட்டேன்னா அப்போ சதீஷ் வந்து எனக்கு வந்து ஸ்கிராம்பிள் அந்த பொரியல் பண்ணு வந்துட்டா அம்மச்சி. பொரியல் பண்ணுன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நான் சதீஷ் நீயே பண்ணு அப்படின்னு சொன்னேன். சதீஷ் வந்து மகா தான் பண்ணணும் அப்படின்னு. அதனால மகாவும் கரெக்டாக வந்துட்டா. உடச்சிடாத மகி முட்டைய. மகாவுக்கு கையில் பார்த்தீங்களா, கையில் அவள் போட்டிருக்க க்ளவுஸ் யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? அவள் அப்பா. மகா வந்து எப்போ குக்கிங் வந்து பண்ண ஆரம்பித்தாலோ அப்பாவை பிள்ளைக்கு செல்ல பிள்ளைக்கு கையில் வெட்டிரும்லோ, அதனால அந்த க்ளவுஸ் எடுத்தாடா இருக்கா. அதனால அந்த க்ளவுஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த க்ளவுஸ் அந்த கிச்சன் நைஃப்ஸ்ன்னு உண்டுல்ல, இந்த கை வெட்டாம தடுக்கக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய க்ளவுஸ் அமேசான்ல இருந்து வாங்கினது. அப்பா கீழே இருந்து பவுல் எடுத்து முட்டை உடைச்சு போடு. நீ என்ன பண்ணுங்க? மகி வந்து எடுபிடி அந்த சைடு இருக்கு பவுல். நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா இருந்து வீடியோ எடுக்க போறோம். அது இல்லல என்ன வேணும்? பவுல் வேணுமா உங்களுக்கு? பவுல் இல்ல, இந்த செகண்ட் டிராயர்ல இருக்கு. கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு தெரியல, ஒரே கேயாஸ். ஆமா இருக்கு. ஏன் அவளுக்கு தக்காளி வேணுமா? அவளுக்கு அவ அக்கா வெட்டதுதான் வேணும் அவளுக்கு. அந்த சைடு இருக்குடி, அந்த சைடு கபோர்ட்ல சீக்கிரம் ஃப்ரிட்ஜில். ஸோ இன்னைக்கு வந்து அப்பா அண்ட் டேடி அண்ட் டாட்டர் இஸ் குக்கிங். முட்டை பொரியல். கழுவிக்கோ மகி. தக்காளி ஆம்லேட். அப்படி ஆப்பிள் வெட்டி தரவா? மகாட்ட இருந்து வந்துட்டு. மகா என்ன பண்ணுவீங்க? ஷெஃப், லிட்டில் ஷெஃப்.
மகா அவளுக்கு வெட்டி கொடுமக்கா. எடுப்பியா? நல்லா தான் இருக்கு. இப்படி இருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். நான் குக்கிங் பண்ணாமல் நீங்கள் செய்கிறத வீடியோ எடுக்க பேசிகிட்டே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து யாரும் மெடிடேஷன் பண்ணல. சொல்லுங்க மகா. நான் சும்மா அமைதியாக 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படி மூச்சு அப்படி இழுத்துட்டு, யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நான் ரொம்ப குவைட்டாட்டு என்னோட ஆக்சுவலி நான் வந்து இப்போ மார்னிங் எந்திக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா, அது மெயினாக எதுக்கு தெரியுமாங்க, எனக்கு வந்து பீஸ் வேணும். எனக்கு வந்து பீஸ் அந்த காலையில் இந்த குட்டீஸும் சரி அப்பாவும் சரி முழிக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அமைதிக்கு வேண்டியே நான் இப்போ காலையில் எந்திக்கிறேன். காலையில் எந்திரிச்சு குவைட்டாக என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதுலேருந்து கொஞ்சம் ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிச்சிருக்கேன். அது எத்தனை நாள் கண்டினியூ வந்துடல, ஆனால் உட்காந்தேன் அந்த இதை சதீஷ் ஆக்சுவலி நான் நாள் வேக்கப் முழிச்ச உடனே சதீஷ்ட வந்து நான் எந்திரிச்சேன்னு சொன்னோன்னே என்கிட்ட சொன்னது எத்தனை நாள்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். என்னை டீமோட்டிவேட் பண்ணான். ஆனால் இப்போ அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. நான் 1 மாதமாக எந்திரிச்சிட்டு இருக்கேன். ஆனால் காலையில் அந்த மெடிடேஷன் இல்லை, ஆக்சுவலி எனக்கு மெடிடேஷன் அந்த மைண்டை எப்படி ஒன்றா கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல. ஆனால் உட்காந்து அப்படியே அமைதியாக மூச்சை இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்தேன். அதுதானே மெடிடேஷன். ஓம் மியூசிக் நீ போட்டு விட்டுட்டு உட்காரு. ஆமாம் கரெக்ட். நான் இனி உட்காந்து என் மனசை ஒரு நிலைப்படுத்தணும். என்ன ஆகுதுன்னா மைண்டில் உட்காந்து சும்மா உட்காரும்போது தான் என் மைண்டில் ஒன்று ஓடு. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா அது இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் எனக்கு. மைண்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அது பண்ணணும், நீ லஞ்சுக்கு என்ன பண்ணணும், மகா எப்போ எந்திப்பா, மகாக்கு என்ன சொல்லுவா எந்திரிச்சு, அப்படியெல்லாம் தோணுச்சு. உப்புன்னா இந்த ஷெல்ஃபுக்குள்ள ஒன்றுமே தெரியாதான் உங்களுக்கு. பச்சை மிளகாய் வத்தப்பொடி அந்த ஷெல்ஃபில் இருக்கு. எடு எடு. கிச்சனில் என்ன இருக்குன்னு ஒரு ஹஸ்பண்டுக்கு உனக்கு இப்போ வத்தப்பொடி வேணும். இதுக்குள்ளேயே இருக்கு, இங்க இருக்கு. ஆமா பெப்பர் அண்ணா இருக்கு, பெப்பர் எடுத்துக்கோ. இல்லை நார்மல் சொல்லி தான் கொஞ்சமா போட்டு. காஷ்மீரி தீந்து வாங்கணும். சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க மகா அவர்களே. பரவாயில்லையே மகா அக்கா பண்ணுங்க. தொலியை உரிக்கியா சின்ன உள்ளில மகா? தோலை உரிச்சிட்டு தானே இருக்கு. சரி ஓகே. எதுடா இந்த டப்பா இருக்குல்லங்க, கொரியால இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். கொரியாவோட 7-Elevenல இருந்து நான் வாங்கினது. என்ன வசதியா இருக்கு தெரியுமா இந்த டப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பன் பண்ணா சின்ன ஓட்டை அப்படி மலை சாரல் போல தூவும். என்ன பாருங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பெரிய ஓட்டையும் இருக்கு. ஆக்சுவலி இது மாதிரி ரெடிமேடாக கூட கிடைக்கும் இப்போ ஸ்ப்ரிங்க்லர்னு. ஆனால் இது ரொம்ப வசதியாக இருக்குது டப்பா. இது திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். ஆமாம் ஆனால் அது ஒழுங்காக வராது மகா, பெரிய ஓட்டையாக இருக்கும். சரி என்னவோ மகா இங்கே குளறுபடி பண்ணி வச்சிருக்கேன். அம்மா ஹெல்ப் வேணுமா? வேண்டாம். என்ன இருக்குல்ல? என்னடா பெரிய ஆனியன் இல்லை, தீந்துடுச்சு பார்த்துக்கோ. பெரிய ஆனியன் தான் கண்ணு இதாகும். போடு போடு. ஏன்னா நல்ல பசிக்கு கேட்டியா? ஆமாம் காலையில் ஆக்சுவலி நான் சாப்பிட மறந்துட்டேன், அதனால எனக்கு பசிக்குது. வதக்கணும்ல
இதுலயே போட்டுற போறியா? இதுவும் போடலாம், வதக்கணும். வதக்கு. பொரியல் தானே பண்ண போறோம், ஆம்லெட்டா? எதனாலும் போட்டு ஒரு கிண்டு. பொரியல் பண்ணு, கடுகெல்லாம் போட்டு பண்ணு. சட்டி. போதும். நான் வந்து போடட்டா? அப்பா சவுண்ட் வர. இது என்னோட ஃபேவரட் பாத்திரம். ஐயா இப்போ இது நல்லா சமைக்கேன். ஈஸியாக கழுவிடலாம். ஆமா, நான் இதை வச்சேன். ஒன்றாவது குறவான அடுப்பில் வச்சே பண்ணு. தேங்காய் எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெயே எடுத்துக்கோ. இல்லடே, சிலதெல்லாம் தீந்துட்டு வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆனியன் எல்லாத்தையும் போடணும். ஏன்னா அதுதான் வந்து மரத்துக்கும் சீசனுக்கும். எதுக்கு மணத்துக்கு? மொத ஆனியன். ஸ்டார்ட் வித் அரோமேட்டிக். ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், அதான் அரோமேட்டிக். இல்லை அப்பா வரட்டும், அடுப்பு சூடா வேண்டாமா மகா? கடுகெல்லாம் எடுத்துறவா? கடுகு கடுகு. வேற என்ன வேணும்? காயப்பொடி வேணுமா? சோம்பு வேணுமா? பண்ணு பண்ணு. நான் நீங்க என்னத்தை செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். நானே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நீங்க எதை தந்தாலும் நான் சாப்பிடுவேன். கேட்டியா மகம்மா? மகா, நீ பண்ண போறியா ஏதாவது? சரி பண்ணு. அண்ணா இருக்கலாம் அந்த பாத்திரத்துல. கொஞ்சம் தான் இருக்கா, தட்டி வைக்கணும். கருவேப்பிலை பர வெளியே இருந்து கருவேப்பிலை. அது சூடாயிட்டு இருக்கட்டும், நீ போய் பாரு. எதுக்கு மைய இருக்கு கூப்பிடு? ஏன் உனக்கு எட்டது அது? அண்ணா 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 ஒரு கொத்து இருக்கு பாரு. அண்ணா 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 அந்த கொத்து எடுடா. நான் உனக்கு எட்டுமே, அது கையை தூக்கு. அண்ணா அந்த சைடு அண்ணா இருக்கு பாரு. அண்ணா அண்ணா இருக்கு பாரு. அண்ணா 2 ஸ்ப்ரிங் வளர்ந்துருக்கு பாருடா. அதுதான். ஆமா, வெட்டி விடணும். சரி, அந்த ஒரு கொத்து போதுமே. இப்போதைக்கு போதும். ஆமா, இங்க பாருங்க, இந்த பேர்ட்ஸுக்கு வச்ச திணையில மழை தண்ணி பட்டு உள்ள செடியே வளர்ந்துட்டு. ஷீல்டு எடுத்துட்டு வாங்க, ஷீல்டு எடுத்துட்டு வாங்க. ஒரு கடுகு போட்டுட்டு. என்ன ஐடியா? இந்தா வச்சுக்கோ. அண்ணா மகா உனக்கு ப்ரொடெக்டிங் ஷீல்டு தந்துட்டு, அதை வச்சுக்கோ கையில. டேய் இந்த ஆப்பு நம்ம அப்பா குக் பண்ணி அந்த பேருமா பக்கத்துலயே நம்ம இருக்க வேண்டியதுதான். அது எங்க இது எங்க? மகா எப்படி கண்டுபிடிச்ச நீ பாஸ்மதி ரைஸ்ன்னு? ரைஸ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியா? நீ பெரிய அப்பட்டக்கரா இருக்கிய. என் இனமடி நீ. குக்கோட போடு போடு. எங்க அப்பா பார்த்து பதமா தான் எல்லாம் பண்ணுவா. கருவேப்பிலை கூட வந்து எடுத்துப்பா. இந்த சின்ன வெங்காயத்தை வெட்டுங்க. இந்த ரீல்ல எல்லாம் வரும், மாப்பிள்ளை வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு வேலை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அவ்வளவு பாத்திரங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு நானே சமைச்சிருப்பேனே. இதுக்கு மணக்கடே நல்ல மணக்கு. சதீஷ் கை லவ் போட்டிருக்கேலாடே நீ. அப்படிதானே மகம்மா? கண்ணு கறிக்கா? ஏன் மஹி, யாருக்கு எங்க என்ன நடந்தா என்ன? மஹிமா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்துட்டு இருக்காளா? சரி, நான் சமையல ஆக்சுவலி காணிக்கவே இல்லை, நீங்க பேசுறதே காணிச்சிட்டேன். அம்மா இது பெரிய மழை இல்லை, சும்மா சொன்னேன். மழைதான். ஸ்கிராம்பிள் டெக் நல்லா இருக்கும் மகாதி. ஸ்கிராம்பிள் டெக் செய்ய படிச்சுட்டேன்னா அம்மாவுக்கு சூப்பராக செஞ்சு தரலாம். அம்மாவோட ஃபேவரட் அது.
என்ன அப்பா பண்ணுறா பேர் பாரு. நல்ல வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எக்கையும் போட்டு வதக்கணும். எஸ் ஆமாம். எதுடா? ப்ருஷெட்டா. ப்ருஷெட்டாக்கு பிரெட் இல்லையே. பிரெட் நான் ஹோம்மேட் பிரெட் இன்னைக்கு ஆக்சுவலி பண்ணணும்னு தான் இருக்கேன். நீ பண்ண போறியா? எனக்கு நல்ல பசிக்கிட, சீக்கிரம் பண்ணுடே. நானே இந்த பொரியலை சாப்பிட்டு சாப்பிட்டு தீத்துருவேன் போல இருக்கு. போதுமே. இங்க பாரு அப்பா பண்ணுவா பாரு. ஆமா இன்னைக்கு எந்த பிரெட் ட்ரை பண்ணுவோமா? ஆனால் ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணுவோம். ஓகே, இதே பர்டிகுலர் ரெசிபி ஹோல் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணுவோம். நிறைய கோதுமை மாவு இருக்குது. அண்ட் நான் நம்ம சேனலில் வந்து ஹெல்த்தி பேக்கிங் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். மகா ரெடியா? மில்லட்டு, ராகி, கோதுமை மாவு வச்சு நம்ம பேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ரெசிபிஸ் இந்த சீரீஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஈச்சை வந்துட்டு போகலாம். எங்க வந்துச்சு, உள்ள விழுந்துட்டோம். பொரிச்சிருவோமா? வந்துட்டா ஈச்சியா? என்னடா? லூக் வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணி. விரலை உள்ள விட்டு பார்க்கும்போது உனக்கு வந்து அது வார்மாக இருக்கணும், ஹாட்டாக இருக்கக்கூடாது, சுல்லுன்னு இருக்கக்கூடாது. அப்போ அந்த வார்ம் வாட்டரில் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதான் சொன்னேன், பிரெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் உன்னோட லெவல் ஆஃப் குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனால் நீ அம்மா கூட ஒரு நாள் இரு, நான் உனக்கு சொல்லித்தரேன். எப்போ எனக்கு பசிக்கு நான் சாப்பிட போகிறேன். ஆமாம், இந்த ஆக்சுவலி இந்த புக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா? இந்த புக்கில் வந்து லெவல்லாம் கொடுத்துருப்பாங்க. கஷ்டமா, மீடியம், கஷ்டமா, மீடியம். நீ இப்போ ஈஸி குக்கிங், ஈஸி பண்ணணும். என்ன இருக்குல்ல ஈஸி, ஈஸின்னு போட்டிருக்கல, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணணும். ஆமாம், இப்போ வின்டர் ஆயாச்சு. இப்போ மழை, பாப்சிக்கிள் பண்ணி வேஸ்ட்டு. இப்போ இல்லை, இப்போ இல்லடே. இன்னைக்கு காலையில என்ன மழை தெரியுமாடா? மழை என்ன மழை, உங்க வீட்டு மழை இல்லை, எவ்வளவு மழை. காலையில நான் எந்திக்கும் போது ஜோன்னு சத்தம், நான் பயந்துட்டேன். என்னடா இது டும்மு டும்மு டும்முன்னு சத்தம் கேக்குன்னு பார்த்தா எது சும்ரன். டேய் மறக்காம இந்த காமெடியை நாளை ஞாபகப்படுத்தி சிரிக்கணும் எனக்கு. இப்ப நான் சிரிக்கவே இல்லை. அப்பா இப்போ ஒரு காமெடி பண்ண, அதை ஞாபகப்படுத்து, நாளைக்கு நான் சிரிப்பேன். சரியா? நான் வந்து சொன்னேன் ஜோன்னு மழைன்னு சொல்லியேன். அப்பா சொல்லுவா சிம்ரன்னு மழை பெய்யலையான்னு கேட்கா. மகாக்கு புரியல. சிம்ரன்னா ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ். ஜோ ஒரு ஆக்ட்ரஸ். அதான் சொல்லுவா ஜோன்னு மழை பெய்ஞ்ச மகா பாக்கு. மகாலாம் இப்போ உள்ள கிட் இல்ல, மொக்க அப்படின்னு நினைக்கும். இனி கொஞ்சம் டே போதும்டா, முட்டை ரொம்ப இதாயிரும். சரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவ்வளோ மழை காலையில கிட்டியா நல்லா அடிச்சு இருந்துச்சு மழை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் மழை இல்லை, அவ்வளோ. முட்டை ஓவரா குக் ஆயிரும். பசிக்கு எனக்கு சாப்பிடுவோமா நம்ம? எம்மி. பெப்பர் கொஞ்சம் தூவிடும் மேல. பெப்பர் போட்டு பரவாயில்லையே. மழை சாரல் மாதிரி லைட்டா போட்டு விட்டுட்டு மேலே போட்டால் பிள்ளைங்க சாப்பிடாது. I'm hungry. சாப்பிட போறேன். ஆமா 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 வச்சிருக்கீங்கல்ல வீட்டு வேலைக்காரி. கழுவியா யார் குக் பண்றாங்களோ அவங்க தான் க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் வந்து குக்கிங்ல ஒரு பார்ட். ஆனா நீங்க க்ளீனிங் பண்ணாண்டா நானே பண்ணிக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டை எதுவும் சொல்லாத.
என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஹெல்பிங் ஹேண்ட் பத்தியா மகா. நான் ஏதாவது பண்ணேன்னா நான் தான் கை வச்சு பண்ணுவேன். அந்த பையன் எனக்கு இதுவுமே ஹெல்ப் பண்ணுவான். டிஷ் வாஷரா? அதான் அந்த பையன் ஒன்றும் பண்ண மாட்டானோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ஃபர்ட் ஃபுட் அட் இட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் இது. ரசம், முட்டை பொரியல், முட்டை ஸ்க்ராம்பிள், பொரியல். ஸோ லன்ச் இப்போ தான் முடித்தோம். இங்கே இந்த ஷோ வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேம்ப் கிரெட்டேஷியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பெரிய சீசனுங்க. நான் சீசன் 2 எபிசோட் 3ல் இருக்கேன். 5 சீசன் இருக்குது. ஸோ லன்ச் முடிச்சேன்னா ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சு. ஸோ சதீஷ்கிட்ட வந்து பால்கோவா வாங்கிட்டு வாங்கினேன். உன்னோட சுருக்கு பை இதில் இருக்குது. சதீஷ் வந்து இப்போல்லாம் அப்படியா நம்ம சூஸ் பண்ணலாமா அதில்? ஓ அந்த 3வது ட்ராயரில் இருக்குது. சதீஷோட ஃபேவரட் சுருக்கு பை எது தெரியுமா? இதுதான். நான் ஆக்சுவலி டைசோவில் இதை வாங்கும்போது இது எவ்வளோ 120 ரூபா. ஸோ 2001 வாங்கினேன். காணிடாத நில்ல வரேன். ஸோ வாங்கும்போது இதை போய் வாங்கு டைசோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இதுதான் சதீஷோட ஃபேவரட். நில்லு பையன் பற்றி சொல்லிட்டு காணி நில்லுடா ஒரு நிமிஷம் இருக்கு. ஸோ இது வந்து நில்லுடா ஒரு நிமிஷம். டைசோவில் வாங்கினது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்டிக்கா. இன்னொரு கூல் ஃபீச்சர், அடியில் பார்த்தீங்கன்னா நெட்டு, அதனால உள்ள தண்ணி தேங்காது. இது ஏன் வாங்கினேன்னு சொன்ன ஆள் இப்போ இந்த என்னது இப்போ இந்த பையன் தான் எதுக்கு எடுத்தாலும் எடுத்துகிட்டு போவாங்க. வசதியாக இருக்குல்ல? அதான் வசதியாக இருக்கும். நான் ஒன்று வாங்கினேன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சதீஷ் இப்போ பால்கோவா வாங்க போகிறாங்க. ஆவின் என்ன? ஆவின் பால்கோவா இல்லாட்டி ஆகாஷா? அந்த நல்லதாட்டு. சில பால்கோவா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்த ஆவின் என்னதுடா? நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? பரவாயில்லையே. அப்போ இது என்னது? கேம்ப் கிரெட்டேஷியஸ் இல்லையா? ஓ சரி. ஓ நீங்கள் வந்து ஏதாவது ஷோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேம்ப் கிரெட்டேஷியஸ் ஷோ பாருங்கள். கிட்ஸ் செக்ஷனில் அடிக்டிங் ஷோ தான் அது. நம்ம வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஷோ அது. அப்பா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்பா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த சாப்பிட? பால்கோவா. யம்மி. மிதுனா கால் பண்ணி பால்கோவா எனக்குன்னு வாங்கிட்டு வந்த டப்பால இவ்வளோ காலி ஆல்ரெடி. டேஸ்ட் பார்க்கணும். நான் இப்போ தான் டேஸ்ட் பார்க்கேன். அதான் பெரிய ஸ்பூன் எடுத்து வந்து அள்ளி எடுக்கும். சூப்பரா இருக்கும். எங்க வாங்கணும்? வீட்டில் பண்ணுறேன் கடையிலையா? மிதுனா பால்கோவா நல்லா இருக்கு. டெக்ஸ்டர் வந்து இந்த பால்கோவாவை நல்லா திக்கா குக்கான ஒரு அல்வா டேஸ்ட் வரும் தெரியுமா? அப்படி இருக்கு. பால் ஹல்வா மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுவும் வந்து ஒரு இந்த சின்ன குடிசை தொழிலில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுற தட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இந்த கடையில் வந்து நல்லா பப்படம் மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நாளைக்கு தான் ஸ்நாக்ஸ் வச்சு வச்சு மிச்சம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வைக்கேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க.